பழங்காலக் காடு ஒன்றில் பழமையான மரங்கள் காற்றோடு இரகசியங்கள் பேசிக் கொண்டிருக்கும் இடத்தில் ஒரு ஞானமுள்ள பழைய ஆந்தை வசித்தது. அதன் பெயர் ஓரியன். அது ஒவ்வொரு இரவும் பழுதடைந்த ஒரு ஓக் மரத்தின் உயரமான கிளையில் அமர்ந்து நிலவொளியில் தன் கண்கள் பிரகாசிக்க கீழே உள்ள உலகத்தை உற்று நோக்கும். காட்டிலுள்ள விலங்குகள் எல்லாமே அதை மிகவும் மதித்தன. ஏனென்றால் ஓரியனுக்கு நட்சத்திரங்களின் பாதை தெரியும், பருவ காலங்களின் சுழற்சி புரியும், காட்டின் மறைந்திருக்கும் ஆபத்துகளையும் அது உணர்ந்திருக்கும். ஒரு மாலை நேரத்தில் ஹாபர் என்ற ஒரு இளம் முயல் துள்ளி குதித்து அங்கே வந்தது. அதன் காதுகள் உற்சாகத்தில் அசைந்தன. அது ஒரியனை பார்த்து, ஞானமுள்ள ஒரியன் ஐயா என்று கத்தியது. நீங்கள்தான் இந்தக் காட்டிலேயே மிகப் புத்திசாலி என்று கேள்விப்பட்டேன். எனக்கு நீங்கள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுங்கள், நானும் உங்களைப் போலவே ஒரு ஞானி ஆகிவிடுகிறேன். ஒரியன் மெதுவாகக் கண்ணடித்து தன் மெல்லிய குரலில் கூவியது, ஞானம் என்பது தண்ணீரைப் போல உன் தலையில் ஊற்றிவிடக்கூடியது அல்ல குழந்தாய். ஆனால் நீ ஒவ்வொரு இரவும் இங்கே வா, நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பகிர்ந்து கொள்கிறேன். ஹாபர் மிகவும் உற்சாகமாக ஒப்புக்கொண்டது. முதல் இரவு வந்தபோது ஒரியன் சொன்னது, பேசுவதை விட கேட்பதை அதிகம் செய். நரியின் தந்திரம் மற்றவர்கள் கவனிக்காத விஷயங்களை கேட்பதிலிருந்துதான் வருகிறது. ஆனால் ஹாபர் என்ன செய்தது தெரியுமா? அடுத்த நாள் தன் நண்பர்களிடம் ஒரியன் சொன்ன பாடத்தைப் பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருந்தது. அவர்கள் சொன்ன எதையுமே அது காது கொடுத்து கேட்கவே இல்லை. இரண்டாவது இரவு ஒரியன் கூறியது, செயல்படுவதற்கு முன் கவனமாக கவனி. நிழல்களைப் பார்த்து உஷாராவதால்தான் மான்கள் உயிர் பிழைக்கின்றன. ஆனால் ஹாப்பரோ அடுத்த நாள் அவசர அவசரமாக புதர்களுக்குள் ஓடியது. ஒரு வேட்டைக்காரன் வைத்திருந்த பொறியில் கிட்டத்தட்ட சிக்கிக் கொள்ளும் நிலைக்கு வந்தது. மூன்றாவது இரவு ஒரியன் சொன்னது, தவறுகளிலிருந்து கற்றுக்கொள். உன்னுடைய தவறுகளில் இருந்தும் மற்றவர்களுடைய தவறுகளில் இருந்தும் அணில் இலையுதிர் காலத்தில் கொட்டைகளைச் சேகரித்து வைக்கிறது. ஏனென்றால் அது குளிர்காலத்தில் பட்ட பசியை நினைவில் வைத்திருக்கிறது. ஆனால் ஹாபர் ஒரு பறவை கொடுத்த எச்சரிக்கையை கூட புறக்கணித்து வழுக்கலான பாறைகள் நிறைந்த ஆற்றில் விழுந்து நனைந்து போனது. இரவாக ஹாபர் வந்து ஒரியன் சொன்னதைக் கேட்டது. ஆனால் கேட்ட எதையும் அது செயல்படுத்தவே இல்லை. அதனால் அது விரக்தியடைந்தது. ஒரு நாள் இரவு, நான் ஏன் இன்னும் ஞானியாகவில்லை? நீங்கள் எவ்வளவு விஷயங்களைச் சொல்லிவிட்டீர்கள் என்று கேட்டது. ஒரியன் தன் தலையை சாய்த்து கொண்டு சொன்னது, நான் உனக்கு வார்த்தைகளை மட்டும்தான் தந்தேன். ஆனால் ஞானம் செய்வதிலிருந்துதான் வருகிறது. நீ பளபளப்பான கற்களைச் சேகரிப்பதைப் போல நான் சொன்ன அறிவைச் சேகரித்தாய். ஆனால் அதை பயன்படுத்தி உனக்கான பாதையை நீ அமைக்கவே இல்லை. ஹாப்பரின் காதுகள் சோகத்தில் தொங்கின. தன் வாழ்க்கையில் முதல் முறையாக அது அமைதியாக உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பித்தது. அடுத்த நாள் அது பறவைகளின் எச்சரிக்கையைக் கேட்டது. வயலைக் கடப்பதற்கு முன் காற்றின் திசையை பார்த்தது. முட்செடிகளில் சிக்காமல் தன்னை தவிர்த்துக் கொண்டது. நாள்கள் செல்லச் செல்ல ஹாபர் தன் தந்திரமான தப்பித்தல்களுக்கும் மற்றவர்களுக்கு உதவும் அறிவுரைகளுக்கும் பெயர் பெற்றது. ஒரு நட்சத்திரங்கள் நிறைந்த இரவில் அது மீண்டும் ஒரியனிடம் திரும்பி வந்து சொன்னது, நன்றி ஒரியன், இப்போது எனக்குப் புரிகிறது. அந்த பழைய ஆந்தை தன் கண்களாலேயே புன்னகைத்தது. நீ எப்போதுமே திறமை உள்ளவனாகத்தான் இருந்தாய். ஞானம் என்பது கேட்பதில் இல்லை, அதை வாழ்வதில்தான் இருக்கிறது. இந்தக் கதையின் தார்மீகம் என்னவென்றால், உண்மையான ஞானம் என்பது அறிவைச் சேகரிப்பது மட்டுமல்ல, அதைச் செயல்படுத்தி சிந்தித்து நம் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்வதில்தான் உள்ளது. இந்தக் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.